திருப்பூரில் மனைவியை வெட்டி கொலை செய்த கணவன் தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 15 பக்கங்கள் கொண்ட கடிதத்துடன் நெருங்கிய உறவினர்களுக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்பிவிட்டு விபரீத முடிவெடுத்துள்ளார். நடந்தது என்ன? திருப்பூரில் உள்ள டிகேடி மில் பகுதியைச் சேர்ந்தவர் 43 வயதான செந்தில்குமார். இவரின் மனைவி 41 வயதான சத்யா. இந்த தம்பதிக்கு 15 வயதில் ஒரு மகள் இருக்கிறார். செந்தில்குமார் உடுமலைப்பேட்டையில் உள்ள நிலத்தில் விவசாயம் செய்து வந்துள்ளார். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு இவரின் மனைவி சத்யாவின் குடும்ப சொத்து பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் மற்றவர்களுக்கு கூடுதலாகவும் சத்யாவிற்கு குறைவாகவும் பிரித்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதிலும் சத்யாவின் சகோதரியை விட அவருக்கு குடும்ப சொத்து குறைவாகவே வந்துள்ளது. இது தொடர்பாக செந்தில்குமார் தனது மனைவியிடம் அவ்வப்போது தகராறு செய்து வந்துள்ளார். மேலும் தனக்கு சேர வேண்டிய சொத்தை முழுவதுமாக கேட்டு பெற வேண்டுமென்று வலியுறுத்தி வந்துள்ளார். கிடைத்தது போதும் என்ற மனநிலை இல்லாததால் தம்பதியிடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு பஞ்சாயத்தாகி இருக்கிறது. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவில் செந்தில்குமார் மகளை தனது தாயார் வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார். இதனையடுத்து இரவில் சொத்து பிரச்சினை தொடர்பாக கணவன் மனைவி இடையே மீண்டும் வார்த்தை போர் வெடித்துள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த செந்தில்குமார் வீட்டிலிருந்த அரிவாளை எடுத்து மனைவியின் கை, கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக வெட்டியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த சத்யா நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் விஷம் குடித்த செந்தில்குமார் தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். மேலும் இறப்பதற்கு முன்பாக தனது நெருங்கிய உறவினர்கள் அடங்கிய வாட்ஸ்அப் குழுவில் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் வீரபாண்டி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். கதவை உடைத்து இருவரின் உடல்களையும் கைப்பற்றினர். பின்னர் உடற்கூறாய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வீட்டில் தடயங்களை சேகரித்த போலீசார் செந்தில்குமார் கடைசியாக எழுதி வைத்திருந்த 15 பக்கங்கள் கொண்ட கடிதத்தையும் கைப்பற்றியுள்ளனர். கடைசியாக அனுப்பிய வீடியோ மற்றும் கடிதத்தில் குறிப்பிட்டதன் அடிப்படையில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். குடும்ப சொத்து பிரச்சனையில் மனைவியை வெட்டி கொலை செய்த கணவன் தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் திருப்பூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாய் மற்றும் தந்தையை இழந்த 15 வயது சிறுமி நிர்கதியாகியிருக்கிறார்.